ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் தான் உங்க யூங்கே மேரி மீ. ஓ மை காட், ரொம்ப நாள் கழிச்சு இந்த குரல் கேட்குறீங்க போல. சாரிடா, ஒரு பெரிய ஒர்க்கு அதை நான் பண்ண போய் ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. ஓகேவா, எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ டைம் கிடச்சிச்சு, ஒரு வழியாக ஊரை பார்த்து வந்துட்டேன். இனிமே அரண்மனை சீரிஸ் முடிக்கணும், நிறைய பெண்டிங் ஒர்க். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் ஷாட்லாம் பார்த்துட்டு அடுத்த சீரிஸ்லாம் பார்க்கணும். சரி, நம்ம ரொம்ப கதை பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரிஸ், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, என் ஸ்டோரி பிடிக்கிறேன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவையில்லாமல் ரிப்போர்ட் பண்ணி என்னையும் ஃபேமிலி கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, லெட்ஸ் கட் டு த ஸ்டோரி. ஆமாம், எல்லாமே காலையில் நான் மட்டும்தான் வேலை செய்யணும். அவர் ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டார். நல்லா படுத்து தூங்குவார். ஏன், எனக்கும் அவருக்கு மட்டும்தான் வேலை இருக்குது, எனக்கெல்லாம் வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிக்கிட்டே சமைச்சிட்ருக்காரு. ஜிகோ அப்படின்னு சொல்கிறானே, அம்மா என்னாச்சு? உங்கள் அப்பா அப்போ எழுப்பி விடு. சரி மாமா, டே பார்த்து போடா, நல்லா போயிடுவேன். தெரியுமே, நீ போயிடுவேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏன் மேலே தான் பாசம் அதிகம் அவங்க அப்பாவை விட அப்படின்னு சொல்லிட்டு பாசம் சிரிக்கிறாங்க. ஆமாண்டா, அது நம்ம சின்னா தான். அந்த குட்டி பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம சின்னார் பையன் தான். அப்போ தான் ஜிகோ. ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு 2 or 3 years தான். ஆனால் அவன் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் குட்டி கையையும் கையாலையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு போகிறான். ஐயோ, நான் போயிட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான் ரூமுக்குள்ளே. பார்த்தா ஒரு பர்சன் குப்பர் அடித்து நல்லா பாட்டோடு தூங்கிட்டு இருக்காங்க. வித்தவுட் ஷர்ட், சொல்ல போனால் ஷர்ட்லெஸ்ஸாக தான் படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் கை ஃபுல்லாகவே ஒரே டேட்டூஸாக இருக்குது. அவர் காதில் ஃபுல்லாகவே ஒரு இயரிங்ஸாக அப்படி தான் இருக்குது. அந்த குழந்தை க்யூட்டாக தாத்தா தாத்தா எந்திரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி எடுத்து விடுது. அது அப்படின்னு சவுண்டு போகிறாரா, டேய் சங்குக்கு எந்திருடாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு உட்கார்றாரு. டேய், உனக்கு எத்தனை வாட்டி சொன்ன புரியாதா? எந்திரிக்க மாட்டியாடா? ஏய், நான் அப்பா, என்னடா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன மதியாதா? எங்கள் அம்மாவை எப்போ தொந்தரவு பண்ணுறதான வேலை. உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. ஏன் சொல்ல மாட்டேன்? இதுக்கு நீ தான் என் ஒய்ஃபை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறியே. டேய், நான் அவளை கல்யாணம் பண்ணேன்டா, அவன் என் ஒய்ஃபுடா. போடா, அவங்க என் அம்மா. விட்டா நீயே கல்யாணம் பண்ணி வச்சுக்க போல. நான் பண்ணாலும் பண்ணுவேன், என் அம்மா எனக்கு மட்டும்தான். டேய் ஒட்டிங்க குட்டை கோஸ்கா, 3 ஏழா விடலாம் அதுக்குள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டா மாமா அப்படின்னு கத்திட்டு அவன் ஓடுறான். ஏய் அட்டிங்க குட்டி நோஸ்கா, போடா அப்படி சொல்லிட்டு கத்துறாரா. என்னங்க சத்தம் அப்படின்னு நம்ம ஜிம்னா ஓடி வந்து பார்க்குறாரு. அவன் கொடுக்குன்னு அடி போய் நம்ம ஜிம்னா ஹெல்ப் பண்ணிக்கிறான் அவன் காலை. சுச்சுச்சோ சிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா அப்படியே தூக்குறாங்க. அப்பா பாப்பா பாப்பா என்ன குட்டி நஸ்கான்னு சொல்லுது. குட்டி நஸ்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா திருந்தவே மாட்டேல. பொண்டாட்டி அவன் என்ன சொன்ன, வாய் மூடு, எப்போ பாரு உனக்கு இதே வேலை, என் குழந்தைய திட்டதே வேலை, வாடிச்சிக்கோ நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினை தூக்கிட்டு போகிறாரு. நம்ம ஜிகோவா பத்தியா என் அம்மா என்னதான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்னா, ஏய் குட்டி மறந்து வச்சுக்கிறான்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே வராரு. இந்தா காஃபி அப்படின்னு நம்ம ஜிமினா கொடுக்குறாரு. நம்ம ஜங்குக்காவும் அப்படியே வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு அப்படியே நம்ம ஜிமினாவை பார்க்குறாரு. இன்னைக்கும் வேலைக்கு போயிட்டு கிளம்பிட்டியா? ஆமாம் ஜங்குக்கா, இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது, அதான். ஐயோ, நீ எதுக்கு தான் டாக்டர் படிச்சியோ? பாரு, டாக்டர் எதுக்கு படிச்சனா? உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல. புரியுது, ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ வேலைக்கு போகலாம், நீ நிறைய மக்களை காப்பாற்றலாம், அதுக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன். அது ஆனால் ஜிகோ அவன் பாவம் இல்லையா? ஜிகோ பாவமா இல்லை நீ ஏதாவது புதுசாக பிளான் போட்டிருக்கியா அப்படின்னு நம்ம ஜிமினா கேட்க, நம்ம ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி கப் வச்சுட்டு நம்ம ஜிமினா மெதுவாக பேக் ஹக் பண்ணுறாரு. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஜிகோக்கு ஒரு தம்பி பாப்பா கொடுக்கலான்னு இருக்கேன்.
அதுக்கு ஜில்லு நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமே. அட்ரஸ் அக்கா, ஓ இந்த ஆசை வர இருக்கு உனக்கு, தனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலாரம் பார்த்தா, என்ன ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம ஜிமினாவோட நெக்கில் கிஸ் பண்ண, பையன் இருக்கான் தெரியுமா, அவன் இப்போதைக்கு தாத்தா அதான பார்த்தேன். தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு நிற்க, மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணி வைக்கிறாங்க. தூக்கு மாமா, என்ன தூக்கு, இருடா சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. என் பொண்டாடிட்ட கொஞ்ச நேரம் கூட இருக்க விட மாட்டியாடா, மரியாதை போதா, நல்ல மரியாதை எல்லாம் நீ கெடுத்து வச்சது, உங்கள் பிள்ளை சார் உங்களை பார்த்தா இருப்பார். சரி மிஸ்டர் சிவோ, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், போய் கிளம்புங்க பார்ப்போம், நானும் என் வேலைக்கு கிளம்புறேன், ஜிகோவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து போக ஜிகோ அம்மா வர வரைக்கும் அப்பாவுக்கு தொந்தரவு கிடைக்காம பத்திரமா இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோட போராட்டில் வந்து அப்பனை கிஸ் பண்ணிட்டு போக, இங்கே ஒரு பேபி மட்டும் இல்லை இன்னொரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் வந்து நம்ம ஜிகோ தூக்கி வச்சுருப்பாரு. அப்படியே நம்ம ஜிம்னா கையை பிடிச்சி கேட்க, ஐயோடா என்ன இருக்கணும் திக்குமா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 கிஸ் கொடுக்கலான்னு போட்டால் அப்படியே நம்ம ஜேகே லிப்பில் கொடுத்துட்றாரு. பாய் பேபி அப்படின்னோடனே எரும மாடு, இதுக்கு திருந்தவே மாட்டேன், தாத்தா விட்டா மம்மாவை எப்போ பாரு எங்கள் மம்மாவோட வாயை கத்திக்கதே வேலையை வச்சுருக்கேன். பாரா இதெல்லாம் யாரும் அவங்க சொல்லி கொடுக்குறது, அதான் நீ பண்ணுறையே, 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிம்னாவும் லவ் யூ அப்படின்னோடனே 2 பேரும் லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிமினா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாரு. அப்படி ஜிமினா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா நம்ம யூங்கி, என்னடா எப்படி போச்சு நாள், நல்லதாக போச்சு, உனக்கு என்னப்பா, உனக்கு அன்பான ஒரு கணவர் பாசமான பிள்ளை, அப்படி ஜாலியாக லைஃப் போகுது. உனக்கு மட்டும் இல்லை, ஒரு அன்பான இல்லை உன் மேலே பைத்தியம் கொண்ட உன் கணவர் கிம்டயம். ஜிமினா என்ன பாரு, கல்யாணம் ஆகி உனக்கு வெறும் 1 வீக்கு தான் இருக்குது, ஆனால் அவன் இருக்கிற ஸ்பீடை பார்த்தா இன்னும் 2 நாளில் உனக்கு 4 பிள்ளை பெற்று கொடுத்துருவான் போல். ஜிமினா வாயை மூடு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, ஏடா வா சரி யோகி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே போகிறாங்க. அப்படியே ஆஃபீஸை காட்டினா நம்ம சொல்லப்போனால் நம்ம ஜிகோவுக்கு வந்து இன்னும் ஸ்கூல் போகிற ஏஜ் ஆகலைல்ல, அதனால நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணலான்னா எல்லா டைமுமே வந்து நம்ம ஜிகோ வந்து அவர் வந்து அவரோட கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிடுவார், ஜான் கம்பெனிக்கு. அந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே மேட்சிங்காக புதுசாக போட்டு போகிறாங்க. நம்ம ஜிகோக்கா, தாத்தா அம்மா எப்போ வருவாங்க, அதுவாடா ஜிகோ உங்கள் அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து உன்னை பாப்பா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கம்பெனி போனால், ஜெக வாடா ஏட்டாங்க, கரடி பையா வாடா ஜிகா, என்ன நீ மட்டும் இருக்க, எங்கே நம்மளோட கக்காய், மச்சான் எப்பரா இருக்கீங்க, வாடா டேய் காய் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ போய் தூக்குறாரு. அப்பையா, ஆமாண்டா நான் உன் மாமாண்டா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உறவு கொண்டாடுறாங்களா. என்னடா பண்ணுறான், அது ஒன்றுடா மச்சான், அவன் வந்து அவனோட மாமாவா இவன் மருமகனா, அதை இப்படி அன்பு காட்டிக்கிறானுங்க, வேறு எதுவும் இல்லை. ஐய என் பிள்ளை இவங்கிட்ட விட்டா குட்டிச்சோடா போயிடுமே, நீ பார்த்துக்கிட்டாலே உன் பிள்ளை அப்படி தாண்டா போகும், அங்கே விட்றாமா போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே எங்கள் டைம் ஸ்கிப் இப்படி காட்டினா இந்த மாதிரி நம்மளோட ஜிமினா வீட்டுக்கு வராரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜிகோவும் நம்மளோட ஜேகேவும் வீட்டில் தான் இருக்காங்க. அம்மா அப்போனே அம்மா வந்துட்டிங்கண்ணா அப்போ நம்ம ஜிகோ அழகாக ஓடி வரான். ஜிகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே தூக்கி வச்சுக்கிறாரு. செல்ல குட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டோன்னே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வராரு. நம்ம ஜேகே குக் பண்ணி வச்சுருக்காரு. குக் பண்ணிட்டியா ஜேகே? நான் பண்ணிட்டேன்.
உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா அப்படியே உட்காந்துச்சுக்கிறாரு. அப்படியே நம்ம ஜிம்மினோட கால் இருக்கிற கோட்டு இருப்பார், அந்த டாக்டர் கோட்டு அதெல்லாம் அவுத்து ஓரமாக வைக்கிறாரு. அப்படியே நம்ம ஜிம்மினோட சாக்ஸையும் கழட்டி வைக்கிறாரு. கழட்டி வச்சுட்டு நம்ம ஜிம்மினோட கால் கையெல்லாம் அமுக்கி விடுறாரு. ஜேகே என்ன பண்ணுற, வேணாம் விட. ஏய் உனக்கு நான் எப்பயும் பண்ணுறது தானே. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா வந்து நம்ம ஜிகோ கையில் தான் வச்சுருக்காரு. அம்மா அம்மா என்னடா, எனக்கு உனக்கு இன்னைக்கு ஒரு தங்கச்சி வேணும். என்ன வேணும்? தங்கச்சி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிம்னா ஷாக் ஆகுறாரு. அப்படியே நம்ம ஜேகே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே நம்ம ஜிம்னா லுக்கு விடுறாரு. ஜிகோ அதான் யார் உனக்கு சொல்லித்தரா? அதுவா, அதெல்லாம் இல்லை, தனியாக இருக்கேன் அம்மா. எனக்கும் உங்களை மாதிரி அழகா எனக்கு தங்கச்சி வேணும். ஐயோ என்னடா நீ இப்படி கேட்குற? அப்படின்னே ஆமாம்மா எனக்கும் வேணும். அப்போ நம்ம ஜேகே சொல்லாரா, ஜேகே நீ எதுக்கும் பிளான் பண்ணுறது நல்லாவே தெரியும். பாரு பாப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு நான் பார்க்க பாப்பா மாதிரி இருக்கேன், நான் லவ் இருக்கேன். அதே மாதிரி தங்கச்சி வந்துட்டா அவள் வந்த மாதிரி இருப்பா, பாப்பா லவ் பண்ணுவா. இப்படி நம்ம எல்லாமே ஜாலியாக இருக்கலாம்ல. அடப்பாவி, உன்னை குட்டி பையன் நினச்சேன். உங்கள் அப்பா நம்ம மாதிரியே இருக்கியே. அதுன்னு என் புள்ள கட்டாக கேட்குறான். என்னடா சொல்கிற? ஓகே பாப்பா. எப்போ வேணும் பாப்பா? வரும், இன்னும் ஒரு 10 monthஸில் வந்துடும். அதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமே. நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு உன் அம்மா கிட்ட இல்லாமல் நீ கொஞ்சம் தள்ளி படுக்கணும். ஏன் என் அம்மாட்ட படுக்கக்கூடாது? சுஷு அப்படிலாம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு நீ தொட்டியில் படுத்துப்பியா? பாப்பாவும் அம்மாவும் உனக்கு தம்பி பாப்பாவுக்கு ரெடி பண்ணணும்ல, அதனால தான். ஓ அப்படியா, சரி. அப்படிலாம் இல்லை ஜியோ, நீ என் கூட பழக்கிற. அனுப்போம் அம்மா, நான் கொஞ்ச நாள் தம்பி பாப்பா வர வரைக்கும் நம்ம தனியாக பார்த்துக்கிறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடுக்குன்னு ஓடிடுறான். அடப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஜேகே நம்ம ஜிம்மினா அவனுக்கு காலை தான் அமுக்கி விட்டுட்டு இருப்பாரு. அப்படியே மெதுவாக நம்ம ஜிம்மினா அப்படியே ஓவர் ஆகுறாரு. நம்ம ஜிம்மினா படுத்து தான் இருப்பார் சோஃபாவில். அப்படியே நம்ம ஜிம்மினா மேலே ஓவர் ஆகுறாரு. ஜேகே வேணாம், எனக்கு வேணுமே, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிஸ் பண்ணோடனே டாட்டா அப்படின்னு உடனே கருங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம கீழே வந்துடுறாரு. ஐயோ எனக்கு வில்லங்கம் வேற எங்கேயும் இல்லை, நான் தான் அதை பெத்தே வச்சுருக்கேன். என்னடா எனக்கு வந்து தூங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். தூங்கேன்டா, அதெல்லாம் எனக்கு தூக்கம் வரல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் நம்ம ஜிம்மியா சிரிக்கிறாரு. இப்படி வந்து வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் அப்படியே நம்ம ஜிகோ அழகாக வைக்கிறாரு. நம்ம ஜிம்மினா நைஸாக உள்ளே வராரு. அப்படியே தலானி பெட்ஷீட் எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது குள்ளச்சி எங்கே போகிற? சும்மா வெளியே தூங்கலான்னு. ஏன்பா வெளியே போகிறீங்க? இங்கே நிறைய இடம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்மளோட ஜேகே தூக்கி தொட்டியில் போட்டு அப்படியே கிட்ட வராரு. ஜேகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா வெளியே போகலான்னு பார்க்குற போல் அப்படியே ஹிப்பை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஜிம்மினா லிப்ஸுக்கு நேராக லிப்ஸ் இருக்குது பேசுகிறாரு. ஏன் எங்கள் கூட தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கம் வராதா அப்படியே சொல்லிட்டு அப்படியே தூக்கி பெட்டில் போட்டு ஓவர் ஆகுறாரு. ஜேகே வேணாம், பையன் முழிச்சுப்பான், அப்புறம் அவ்வளோதான், எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா, ப்ளீஸ் கண்ணை காட்டுங்கண்ணே. எனக்கும் ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஜிகோவை பார்த்து ரொம்ப உடம்புலாம் வலிக்குதுப்பா, நீயும் ப்ளீஸ் கண்ணை காட்டு. என் பையன் வாழ்க்கையிலேயே என்கிட்ட முதல் தடவையாக ஒரு பிளான் விஷயம் கேட்டிருக்கான், அது என்னால் முடியாதுன்னு தான் சொல்ல முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வேணா பையன் முடிச்சுப்பான், அப்போ தான் பிரச்சனையா வா அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு பக்கத்து பெட்ரூமில் போயிடுறாரு. டைம்ஸ்க்கு அந்த பாவி மனசாட்சி இல்லைடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஜிம்மினா அடிக்கிறாரு. ஏன்டா வா
நான் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் படுக்கணுமா? ஏய் தள்ளி போடா, நீ பாரு அங்கெல்லாம் என்ன அங்கே எப்படி கடிச்சு வச்சுருக்கேன் பாரு. சரி மறுபடியும் அதுக்கு நான் முத்தம் கொடுத்து சரி பண்ணுறவா? வேணாம் போ அப்படி சொல்லிட்டு போடா, நடக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறாரு நம்ம ஜிமினா. ஜிமினா இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி ஜிமினா அப்படியே அவசரமாக ஒரு பேண்ட்டை போட்டுவிட்டு அப்படியே ஜிமினா தூக்கிடுறாரு. நம்ம ஜிமினா டே ஏன்டா அப்படி பண்ணுற பாவண்டா என் பிள்ளை அப்படின்னோடனே, உன் பிள்ளை என்னத்துக்கு முடிச்சுக்கலாம் மாட்டான், நம்ம பிள்ளை நல்லா கரெக்டாக தூங்கிட்டு தான் இருப்பான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஜிக்கும் அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஐயோ குழந்தை அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நானும் தான் உங்ககிட்டருந்து கொஞ்சம் குடித்தேன். ஏய் சீ வாயை மூடு. எப்போ இருந்தால் இப்போ கேவலம் இப்போ தான் இப்படிலாம் பேசுகிறியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னை அப்படி தூக்கிட்டு போய் படுக்கிறாரு. நம்ம ஜேகே அப்படி பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஏய் பொண்டாட்டி, நீ சந்தோஷமாக இருக்கியாடி? ஏன் நான் உன் நல்லா பார்த்துக்கிறேன்னா எல்லாருக்கும் உனக்கு ஓகேவா? சொல்லுடி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி வச்சுட்டு அவ்வளோ முகத்தை பார்க்க வைக்கிறாரு. நான் நல்லா பார்த்துக்கிறேனா? என் கூட சந்தோஷமாக இருக்கியா? சொல்லுடி. இருடா சொல்கிறேன். நான் எங்கள் அப்பா கூட இருந்ததை விட எங்கள் அம்மா கூட இருந்ததை விட உன் கூட இருக்கும்போது தான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். போதுமா? இது போதும் எனக்கு, இது போதுமே. நிறுத்து, பையன் எந்திரிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நம்மளோட ஜேகே இருக்கார்ல, அவர் வந்து இந்த மாதிரி நான் ஜெமினா நான் இந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் இது போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம், நான் யூஎஸ்ஏ போகிறேன். ஏன்? அது மீட்டிங் கொடுத்துருக்கான், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆனால் நீ தான் ஜிகோவை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிமின் ஆக்சுவலாக கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கும் போது ஜேகே சொல்லியிருப்பான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்புறாரு. நம்ம ஜிமினா மாதிரி சேடாக இருக்காரா? ஏ பேபி மூச்சு எதுக்கு மூச்சு சேடாக வச்சுருக்கு? அதெல்லாம் இல்லை, இங்கே பாரு வெறும் 1 வீக் தான், அதுக்கப்புறம் நான் சர்றன்னு வந்துடுவேன் என் ஜிமினா பார்க்க. எனக்கும் போக விருப்பமே இல்லை. நான் வேணா போக மறந்துடுவா? அதெல்லாம் வேணாம், போங்க, போயிட்டு வந்து அப்புறமாட்டி பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்போ ஜிகோ அவனை நானே பார்த்துக்கிறேன், என் பையனை எனக்கு பார்த்துக்க தெரியும். ஆஹா அப்படியா? அப்போது இந்த குழந்தை யார் பார்த்துப்பா? லாஸ்ட்டாக ஒரு தடவை அப்படியே நம்ம ஜெயிக்கிட்ட வர ஏய் இதுக்கு தான் வேணாங்கிறது. ஊருக்கு போயிட்டு வந்து தான் ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகலான்னு சொல்லிட்டு போக அப்படியே நம்ம ஜிம்னா போயிட்டு நம்ம ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏய் என்னாச்சு? நான் மிஸ் பண்ணுவேன், பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே போக அப்போ நம்ம ஜேகே சிரிக்கிறாரு. அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜேகே போகிறதா இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஜேகே, நம்ம ஜிகோ, நம்ம ஜிமினாவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏய் ஜிமினா, ஏய் ஜிகோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேவெலாம் ஒரு பொருளாக நினைக்கல. ஊருக்கு போகிறது நான் போயிட்டு போடா, யார் உன்னை கேட்டா? என்னோடப்பா என் பையன் ஜெமினையும் என் பேராண்டி ஜிகோ பார்த்து எத்தனை நல்லாச்சு. நான் தான்மா உன் பிள்ளை, நீயா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை நம்ம ஜிகோ தான் தூக்கி கொஞ்சிறாங்க. அவங்களோட நம்ம ஜேகேவெல்லாம் மதிக்கவே இல்லை. நம்ம ஜேகேவோட அப்பா வராரா, மிஸ் அப்பா அப்படின்னு நம்ம ஜேகே போனான்னு பார்த்தா, ஏய் உன்னை யாரா வசம் தள்ளி போனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் நம்ம ஜிகோவோட வர பேராண்டி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்க தாத்தா கிட்டே இருக்கிறான். ஜெமினு எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட தலையை ஒரு தடையை கோதி விடுறாரு. நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எங்கள் 2 பேருமே ஜிமினை தான் போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் அந்த வீட்டோட முக்கியமான வாரிசு, அதுக்கு நீங்கள் என்ன தான் கவனிக்கணும், நான் தான் ஊருக்கு போகிறேன், உன்னை எவனா கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் அப்படியே ஜாலியாக ஃபன்னாக போகுது. நம்ம ஜேகே இருக்கிறவங்க அம்மா வந்து பத்திரமா போ ஜேகே, எல்லாம் எடுத்துக்கிட்டியா, எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டியா அப்படின்னே, அம்மா நீயும் ஜிமின் மாதிரி கேட்காதம்மா. அப்படின்னா அப்படிதானா? ஆமாம் நீ எங்கள் 2 பேருக்குமே குழந்த மாதிரி ஜேகே. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அம்மா சொல்லுடா.
ரூமில் ஏதாவது அதுவா ஆ எல்லாம் அப்படியே தான் இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே ஏறலாம்னு இருக்கும்போது அம்மா ம் எல்லாமே அப்படியே தான் இருக்கா எல்லாமே இருக்குது அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி ஏறி போகிறாரு. அந்த ரூமுக்கு தான் போகிறாரு. அந்த ரூம் அவரோட ஜேகேயோட பழைய ரூம் தான். அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறாரு. நம்ம ஜிமினா காட்டுறாங்க. நம்மளோட ஜிகோ தூங்கிட்டான். அவனை வந்து தட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஜோ 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து ஜேகே எங்கம்மா அவன் மேலே இருக்கான். மேலேயா நான் போட்டா இல்லை இல்லை வேணாம் நம்ம 2 பேர் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினா ஜிகோ தலையை கோதி விட்டுட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்கே ஜேகே காட்டினாங்க. அந்த ரூம் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி க்ளீனாக நீட்டாக இருக்குது. அவங்க அம்மா அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். அப்படியே நம்ம ஜேகே அந்த எல்லா இடத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டே அப்படியே அவர் ஒரு ட்ராவை பார்க்குறாரு. அதை திறந்தா அதுக்குள்ளே நிறையா க்ரீட்டிங் கார்டு அப்புறம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு டைரி மாதிரி ஓகேவா, ஒரு டைரி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைரிக்கு மேலே வந்து ஜேகே ஜான் ஜங்குக் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஜேகே அந்த டைரியை பார்த்து அப்படியே வெளியே எடுக்கிறாரு. அப்படியே என்னென்னா அதுக்கு அந்த டைரிக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விடுது. அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2வது ஃபோட்டோவில் சொல்லலாம் 2 ஃபோட்டோ ஓகேவா. 2வது ஃபோட்டோவில் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு பர்சன் ஹக் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு அவர் அப்படியே அந்த மாதிரி அப்படியே ஒரு பெருமூச்சு எடுத்து கண்ணை மூடுறாரு. இன்னைக்கு என்னடா பண்ணுறது இப்போ? இங்கே பாரு, நீலாம் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நீ இருக்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என் வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஐ திங்க் நம்ம பிரிஞ்சிடலாம். பாரு ஜெனிஃபர், நான் உன்னை லவ் பண்ணுறேன். நம்ம லவ் என்றைக்குமே போகாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படி சொல்கிறது. ஆனால் ஜங்குக் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படி ஹக் பண்ணுறாரு. அவங்க கண்ணை முடுறது அப்படியே இங்கே திறக்கிறாரு. அந்த ஃபோட்டோ அப்படியே வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அந்த அங்கே ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதாவது அந்த செல்ஃபுக்கு மேலே அந்த ஃபோட்டோ அப்படி எடுக்கிறாரு. அது ஃப்ரேம் பண்ணி அழகாக இருக்குது. 2 பேரும் ஹார்ட்டின்னு வச்சுருக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் அப்படியே அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அப்படி கீழே போட்டு வர்றாரு. ஏன் என்ன சவுண்டு? அது ஒன்றும் இல்லை ஜிம்னா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு பின்னாடி ஏதோ ஃபோட்டோ உடஞ்சி போய் கிடக்கு. ஜங்குக்கு அது ஏதோ உடஞ்சிருக்கு. இங்கே பாரு. வேணாம் ஐயா, ஆனால் அது வேணாம், கைக்கு தான் ஆகிடும். ஜிகு வேறு கையில் வச்சுருக்கேன். உனக்கும் உங்கள் ஜிகுக்கும் அது சரியில்லை, நான் எடுத்து வைக்கிறேன். ஆனால் சாரி இல்லை வேணாம், நீ சாரிலாம் கேட்காத, தெரியாமல் தான் வந்துச்சு என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காரு. இல்லைன்னா சரி இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா உட்கார வச்சுட்டு அப்படி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. அந்த ஃபோட்டோவை கொஞ்சமாக அதை எடுத்து வச்சிட்ருக்காரு. நம்ம ஜிம்னாவுக்கு அதை பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குது. தங்குக்கா இல்லை ஜிம்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போடுறாரு. அந்த ஃபோட்டோவை மட்டும் அப்படியே எடுத்து வைக்கிறாரு. நம்ம ஜிமினா பார்க்காத இடம் பார்த்து நம்ம ஜிமினா அப்படியே எல்லாம் ஓகே தானே, அதெல்லாம் ஓகே தான் செல்லக்குட்டி, என்ன எங்கே வந்திருக்கீங்க? அது உன்னை காணுவாதான், மாமா இல்லாமல் 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்போல்லாம் எல்லாம் காணுமெல்லாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அது போகலாம். இதான் வருவா? ஆமாம் இதாயிரும், சுற்றி பார்க்கலாமா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்த பார்க்குறாரு. அவர் செல்ஃபை பார்த்துட்டு அங்கே போய் சும்மா சாஞ்ச மாதிரி நிற்கிறாரு. ஏன் சாஞ்சு நிற்கிறார்? அது ஒன்றும் இல்லை ஜிம்னா, நீ சும்மா இது பண்ண அப்படின்னு சொல்லிருக்கும் போது நம்ம ஜிம்மினா சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்குறாரு. நம்ம ஜேகே நிறையா ஸ்போர்ட்ஸில் வாங்கியிருக்க அவார்டு அப்புறம் அவர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் போது ஓகே ஜிம்மிட்டே நம்ம ஜேகேக்கு திடீர்னு ஃபோன் வருது. அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. நம்ம ஜிம்மினா அப்போ நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த பெட் இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு டைரி மாதிரி கிடக்கு. சொல்லப்போனால் அந்த டைரி அங்கே வச்சுட்டு தான் அவர் வந்து செல்ஃபில் டைரி எடுத்துருப்பார்ல, அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அதை அங்கே வச்சுருப்பார் பெட்டில். அதை பார்த்தோன்னே இது என்ன டைரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா அப்படியே அந்த டைரி எடுத்து வச்சுக்கிறாரு. ஏதாவது முக்கியமாக இருக்குமோ, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இருக்கோ யூஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்துருப்பாரு. நம்ம ஜேகே அதை மறந்துட்டார் டைரியவே. வாட்சிப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் ரீச் ஆகிடுறாங்க. நம்ம ஜேகே மாதிரி நிற்கிறாரு, நம்ம ஜிம்மினாவும் நிற்கிறாங்க. பார்த்துப்பியா?
பத்திரமா இருக்கணும் ஜீவமும். எனக்கு ஓகேவா? நான் போகவே இல்லை, எனக்கு போக விருப்பம் இல்லை, நானும் அங்கேயே இருக்கட்டா? இல்லை இல்லை, நீ போ ஜேகே. லவ் யூடி பொண்டாட்டி. லவ் யூ டூடா புருஷா. பத்திரமா போ, ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் சல்லுன்னு என்கிட்ட வந்துடு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போகிறாரு. அப்படியே நம்ம ஜிம்னா 4-8 ஒரு கிசை போடாமல் போகிறாரு. நம்ம ஜிம்னாவும் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கீப்ஸ். இப்போ நம்ம ஜிமினா வந்து இன்றைக்கி ஆஃப் டே எடுத்துருப்பாரு, ஏன்னா நம்ம ஜேகே அனுப்புறதுக்காக. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு வழியாக வந்துட்டார். அவருக்கு வந்து இப்போ வந்து நைட் ஷிஃப்ட்டு. அதனால் என்ன பண்ணால் ஜிகோவை தூக்கிட்டு போயிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. கூட அந்த டைரி வந்து அவர் பேக்கில் இருக்குது, அதை நோட் பண்ணல, எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்படியே என்ன ரீச் ஆகிடுறாங்க. அப்பாடா ஜிகோ, நம்ம இதுதான் என் ஹாஸ்பிட்டல், இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அப்படியா மாமா, அழகாக இருக்கு. நீ என்ன பண்ணணும்னா என் கேபினில் மட்டும்தான் இருக்கணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது. அம்மா சொல்ல பேச்சு கேட்பா தானே? ஆமாம் ஆமாம், உங்கள் சொல்ல பேச்சு நான் கண்டிப்பாக கேட்பேன். குட் பாய், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஜிகோவை இங்கே உட்கார வச்சு ஒரு விளையாட்டு ஜாமெல்லாம் கொடுத்துட்றாங்க. அவன் சமத்தான் அங்கே விளையாடிட்டு இருக்கான். அப்போ நம்ம யூங்கி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, டேய் என்னடா அது? என்னடா அது, ஏதோ பெயிண்ட்ஸ் போன மாதிரி. அதுவா, ஜிகோ வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அவசரமாக பார்க்குறாரு. ஏய் ஜிகோ தங்கம், ஏய் பூனைக்குட்டி அப்படின்னோடனே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம யூங்கி போய் கொஞ்சிறாரு. சிலப்பெல்லாம் நம்ம ஜிமின் வந்து என்ன பண்ணியிருப்பான், லேப்டாப்பில் ஒரு முக்கியமான ஏதோ ஒரு ஃபைல் பார்த்துட்டு வந்துருப்பார், பேஷண்டோட ஃபைலை. அதனால ஒரு கண்டுக்கல. வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஏய் ஜிமினா, எனக்கு இப்போ ஃப்ரீ டைம் தான், நான் வேணா ஜிகா கூட்டு போய் சும்மா சுற்றி வந்துட்டு வரட்டா? இந்த நைட் டைம்லையா? இங்கே தான்ப்பா. போ அப்படின்னு சொன்னோடனே வாடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டோடனே, இங்கே டயாங்கிற ஒருத்தன் உங்கள் அம்மாவாக்க ப்ளான் பண்ணிட்டுருக்கேன். நீ ஏன் குழந்தைக்கு அம்மா வாங்குறியா? அதெல்லாம் அப்படி தான், நான் கண்டுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வழியாக ஃபைலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு போர் அடிக்குது. என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தான் அவருக்கு ரிமெம்பர் ஆகுது, அந்த டைரி இருக்கும்ல, அது வந்து ஒரு பேக்கில் தான் இருக்குது. ஆமாம், அந்த டைரி என் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுக்கிறாரு. அதில் வந்து ஜான் ஜங்குக் அப்படின்னு போட்டு அப்படியே இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க சிரிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினா திறக்கிறாரு. பார்த்தா ஜான் ஜங்குக்னு சொல்லிட்டு அவரோட காலேஜ் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. கீழே வந்து 2nd இயர் அப்படின்னு போட்டிருக்கு. ஓ, உனக்கு புக்கில் எழுதுகிற பழக்கம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபோட்டோக்கு ஒரு அப்படின்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஆரம்பிக்குது. நான் டியர் டைரி, நான் தான் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போது போனதுக்கப்புறம் ஒரே சீனியர்ஸ் எடுத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லை, நான் எங்கள் பணக்காரனாலே எனக்கு வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷம் எப்படியோ ஓட்டிட்டேன். ஆனால் 2nd இயர் காலேஜை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன். அந்த டைமில் நம்ம ஜங்குக் இந்த மாதிரி தான் இருப்பாருடா. உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் ஒருத்தன் ரொம்ப ராங்க காட்டிட்டான்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டே போய் அடித்தேன். அப்போ தான் ஏண்டா பெரிய எடுத்த பையன்னா உடனே வந்து இப்படி தான் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிவிட்டு பசங்களை ரேக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிகிட்ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் நம்ம ஜங்குக்கு என்ன தான் பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு இருந்தாலுமே அவர் நல்லவர் தான், ஓகேவா? அவர் வந்து இந்த மாதிரி யாராவது ரொம்ப இது பண்ணால் மட்டும்தான் அவங்கள மட்டும்தான் போய் அடிப்பார். மற்றபடி எல்லாத்தையுமே சகஜமாக பழகிறவர் தான். அப்படி தான் போயிட்டு இனிமேல் அப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கும் போது தான் அவனை கடைசியில் நம்ம குத்தலான்னு வரும்போது தான் அப்படியே ஒரு பொண்ணை வந்து அப்படியே அவனை பிடிக்கிது. ஐயோ சார் மன்னிச்சிடுங்க சார், என் அண்ணன் தெரியாமல் பண்ணிட்டான், இனி அப்படி பண்ண மாட்டான், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்குது. அப்போ தான் என் தேவதையை நான் பார்த்தேன், ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஸ்டன் ஆகிட்டாரு அந்த பொண்ணு. ஏன்னா அப்படி பண்ணுற, வரவில்லை எனக்கு,
வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று தூக்கிட்டு போகுது. அப்படியே நம்ம ஜேகேயை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு போகிறா. நம்ம ஜேகே அவங்க நின்னவர் தான், எல்லாம் போயிட்டாங்க. நம்ம அப்போ தான் வராங்க நம்மளோட டே மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயும் டயாங்கும் தான் வராங்க. என்னடா மச்சான் ஓவர் ராங்கு காட்டினான் போல், மூக்கிலே குத்திட்டா போல், நல்லா போல ரத்தம் ஊற்றிட்டே வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜேகே அவங்க பேசுகிறதே கவனிக்கலை. போகிற நம்மளோட அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணே தான் பார்த்துட்ருக்கா. எவ்வளோ அழகாக இருக்கா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டேய் மச்சான் அப்போ நம்ம காய் வந்து கையாட்ட டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜேகே நினைவுக்கு வந்து கேட்க, டேய் என்னடா அவனை அடிக்க சொன்னால் நீ பாட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்க, எங்கடா அவன் எங்க, டேய் அவன் 10 ஊர் தள்ளி அவன் வீட்டுக்கே சேர்ந்துருப்பான்டா, இப்போ வந்து தேடிட்டு இருக்கிற, போயிட்டானா அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ தப்பிச்சான் மச்சான், நீ தப்பிக்க விட்டுவிட்டு நீ வந்து எங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கியா, அது டே வளராதரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அப்படியே போகிறாங்க. டைம் ஸ்கேப். நம்ம ஜேகேக்கு ஃபுல்லாகவே அந்த பொண்ணு நினப்பாவே தான் இருக்குது. அவளை பார்த்து அந்த ஒரு நொடியிலேருந்து என் மனசு என்கிட்டே இல்லை, அவளை மறுபடியும் பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க. நம்ம ஜெனிஃபர்ன்ற பொண்ணு வந்து லைப்ரரியில் உட்காந்து புக் படிச்சுட்ருக்கா. அப்போது திடீர்னு யாரோ வந்து ஜெனிஃபர் உன்னை யாரோ கூப்பிட்றாங்க, என்னையவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புக்கை வச்சுட்டு போகலான்றதுக்குள்ளே ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது. பார்த்தா நம்ம ஜேகே ஸ்டைலாக அந்த டேபிள் மேலே காலை போட்டுக்கிட்டு கட்சியை போச்சு மூஞ்ச மறைச்சிட்ருக்காரு. இங்கே வா, சீனியர் வந்தால் குட் மார்னிங் சொன்னோன்னு தெரியாதா, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, தூங்கினாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்சிப்படுத்தி பார்க்குறாரு. அந்த பொண்ணு பாவமாக பார்த்துட்ருக்கா. இங்கே உட்காரு உட்காரு அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவள் அப்படியே அமைதியாக உட்காந்துடுறா. வேற என்ன நீங்கள் சொன்னீங்கன்னே, வேற என்ன ஜெனிஃபர், உங்கள் அப்பா என்ன பண்ணுறான், பொலிட்டீஷியனாக இருக்கார். பொலிட்டீஷியனும் பொண்ணாக இருக்க உங்ககிட்ட இன்னும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே, அதெல்லாம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. சீனியர்கிட்டே என்ன தெரியுமா, யார் சீனியர், ஜான் ஜங்குக், தெரியும். என்ன பண்ணுற, நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு நண்பனுக்கு வேலைக்கு போஸ்டிங் வேணும், உங்கள் அப்பான்ட்ட சைன் வாங்கிட்டு எடுத்துருவா. அப்படின்னே போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போகிறா. நம்ம ஜேகேக்கு லைட்டாக ஸ்மைல் வந்துடுது. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. அந்த பொண்ணு பார்க்குறா நம்ம ஜேகே வரதை, குடுகுன்னு ஓடி வந்துடுறா. சீனியர் இந்தாங்க. என்னது, நான் வேலைக்கு கேட்டிங்களே, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட கொடுக்குறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரே ஜாலியாக எடுத்து டே மச்சான் நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே குதிச்சுட்டு ஓடுறான். நம்ம காயும் நம்ம தேங்காய் முடிஞ்சு பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே நம்ம அந்த பொண்ணு போயிடுது. நம்ம தேங்கும் நம்ம காயம் வந்து மச்சான் என்ன மாப்பிள்ளை என்னடா இன்னும் அவங்க 2 பேருக்கும் என்னடா மாமே, அவன் அப்படியே அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து உருகுது. அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, உங்கள்கிட்ட சொன்னால் ஊருக்கே சொல்லிடுவீங்க, டீ சொல்லுடா நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க சொன்னேன். நைட்டெலாம் தூங்க விட மாட்டேங்கிறாடா, எங்கே போனாலும் வந்து என்ன தொல்லை பண்ணுறா. நேற்று நம்ம பாய் கடையில் டீ குடிச்சிட்டுருக்கிறேன், நின்றுட்டுருக்குறா. சரி வண்டி சர்வீஸ் விளாண்ட போகிறேன், அங்கேயும் நின்றுட்டுருக்குறா. நான் இல்லைனா செத்துருவேன்ட்டா. அதான் சரி லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டேன். டேய் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அண்ணாச்சி கடையில் பஜ்ஜி வாங்கி தின்னேன்டா, பருப்பு வேகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படின்னு நம்ம ஜேகே கூப்பிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்களா. நம்ம ஜேகே பருப்பை வேக வச்சு காட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. அப்படியே என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அடுத்த நாள் வந்து நம்ம
நாங்கள் ஃபுட்பால் மேட்ச்சு இவங்க 2 பேரும் முன்னே நாள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கானுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அவங்க ஜெனிஃபர்ன்ற பொண்ணு வந்து ஸ்கூட்டி கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கா. என்ன பண்ணலாம், பின்னாடி அவளோட பையன் ஃப்ரெண்ட், ஓகேவா, ஒரு ஃப்ரெண்டு அவனோட வந்து ஸ்கூட்டி அவன் சொல்லி கொடுத்துட்ருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது விளையாட்டுத்தனமாக அவளோட இடுப்பில் தட்டுறான். சொல்லப்போனால் அவள் எப்போவுமே வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு. அவள் வந்து சுடிதார் அந்த மாதிரி தான் ஃபுல் கவர் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வருவாள். என்னன்னா, இந்த மாதிரி அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜெனிஃபர்னு சொல்கிறான், இப்படி பண்ணாதடா அப்பாடி சொல்லி கொடுத்துருவேன், சொல்லடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தட்டினோடனே நம்ம ஜேகேக்கு வெறியாடுது. டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேகை மாதிரி காட்டுறாரு, அங்கே பாருன்னு. அந்த பையன் பயந்துடுறான். மறுபடியும் அவன் கண்டுக்காமல் ஓட்டலான்னு பார்க்கறதுக்குள்ளே மறுபடியும் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், நம்மளோட இந்த பையன் அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிடுறான். அந்த ஜெனிஃபர்ன்ற பையன் ஜெனிஃபர்க்கால அவன் வந்து பயந்துட்டேல, அவனை பார்த்து பயந்துட்டேல, அவன் வேறையால் அவன் கெட்டனா ஏன் நான் கெட்டடி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே பைக் எடுத்துகிட்டு வராரு. அப்படியே அவனுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. அவன் அப்படியே பயந்துடுறான். ஸ்டாண்ட் எடுக்க சொன்னால் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. அந்த பையன் ஒரு மாதிரி பப்ளிக் மாதிரி திருத்திட்டு முடிக்கிறான். நம்ம ஜெனின்றப்போ நம்ம ஜேகே பார்க்குது, நல்லா சொல்லி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்படியே அவர் போகிறது தான் அந்த ஜெனிஃபர் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, ஃபுட்பால் மேட்ச் ஆகுது. என்னன்னா, இந்த மாதிரி நம்மளோட ஃபுட்பால் விளையாடுறக்கும்போது நம்ம ஜேகே வந்து அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேங்குது. நம்ம ஜேகேயும் வந்து இங்கே பாரு ஜெனிஃபர் என்ன பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணை கண்டுக்கவே இல்லை. என்னன்னா, பாலை நேராக அந்த பொண்ணோட மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிடுறாரு. அந்த பொண்ணோட முகத்திலே பட்டு இருக்குது. அதனால் அவங்க எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜேகே ரொம்ப பயந்துட்டார். அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் அடிச்சிடுறாரு. அது யாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருப்பார்ல, அவர் அவங்க அப்பா தான் வந்திருப்பார். அவர் வந்து முறைக்கிறாரு. அப்படியே அவங்க போகிறாங்க. எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு வருது. அவன் முகத்தில் ஃபுல்லாக ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி இருக்குது. நம்ம ஜேகே வராரு. சாரி, தெரியாமல் பால் அடிச்சிச்சுல, சாரி. பரவாயில்லைங்க, தெரியாமல் தானே போட்டிங்க. இல்லை, தெரிஞ்சே தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவ்வளோதான், அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா. அவள் தம்பி அவங்க அண்ணன் வந்து என்ன சொன்னான், தெரிஞ்சு தான் படிச்சுன்னு சொன்னான் அப்படின்னா, இங்கே பாரு ராகுல், தெரியாமல் பட்டுச்சோ தெரிஞ்சு பட்டுச்சோ முடிஞ்சிருச்சு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கேப். ஒன்றா என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்டும் நம்ம ஜெனிஃபரும் ரோட் க்ராஸ் பண்ணலான்னு வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நம்ம ஜெனிஃபர் வந்து நம்ம ஜெனிஃபரே பார்த்துட்ருக்கா. ஆனால் ஜெனிஃபரை வந்து நம்ம ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே அவன் ஃப்ரெண்டு, சீனியர் வச்சு தாண்டி கண்ணு, இது யாராலையும் நான் கையில் பிடிக்க முடியாது போ, சும்மா ரெடி, இது நான் ஸ்கூல் ஃபுல்லாக பரப்பி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிடுறா. அவளை துரத்திட்டே போன நம்ம ஜெனிஃபர் என்ன பண்ணிடுறான்னா, அவளோட பேப்பர்ஸ்லாம் கீழே விட்டுடுறா. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் அந்த பொண்ணு அப்படியே குமிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லாரி ஒன்று வந்துட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. என்ன பண்ணிடுறாருன்னா, ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஆனால் அந்த லாரி வந்து வேறு வழியில் போயிடுது. என்னன்னா, அவர் வந்து நம்ம ஜெனிஃபரோட ட்ரெஸ்ஸை லைட்டாக கிழிச்சிடுறாரு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், எல்லோரும் வந்து நம்ம ஜேகே வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு பயந்துட்டா சொல்லப்போனால் அவளை அப்படியே அனுப்பி விட்றாங்க ஆட்டோவில் ஏற்றி. இப்போ ஜேகே ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவர் சொல்லப்போனால் நெக்ஸ்ட் டே வந்து அந்த பொண்ணு வந்து கேண்டீனில் வெயிட் பண்ணி போகலான்றதுக்குள்ளே நம்ம ஜேகே வந்து, ஜெனிஃபர் இங்கே பாரு, என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னே பண்ணலை, நான் ஒரு மரமண்டை, நான் பயந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்கி போய் சொல்லும் போது என் மேலே கோபம். ஆமாம், கோபந்தான். நீ பார்க்கக்கூடிய உடம்ப எல்லாருக்கும் காட்டிட்டியே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்டாரு. அப்படியே அந்த மலையில் நனைஞ்சிட்டே போகிறான். அப்போ தான் நம்ம ஜேகேக்கு ரியலைஸ் ஆகுது அவள் சொன்னது. அவர் ஹாப்பி ஆகிடுறாரு. சொல்லப்போனால் அப்படியே அவர் குதிக்கிறாரு மலையில். அப்படியே என்னதுன்னா இவங்க 2 பேருக்குள்ள லவ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் லவ் பண்ணுறாங்க. ஓகேவா. நம்ம ஜெனிஃபருக்கும் ஏஜ் ஆகுதுனால அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஜேகே வந்து ஒரு நல்ல அவர் சிஓ ஆகலை. சொல்லப்போனால் இப்போதைக்கு அவருக்கு வந்து ஃபுட்பால் பிளேயரில் அந்த இதுதான் பார்த்துட்ருக்காரு. 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. ஜெனிஃபருக்கும் ஜேகேக்கும் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஜேகே கரெக்டாக ரிங்கை போடலான்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்ம அதாவது ஜெனிஃபரோட அப்பா எல்லோரும் வந்துடுறாங்க அடியாளை கூட்டிகிட்டு. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாகி நம்ம ஜெனிஃபர் அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜேகே வந்து எல்லோரும் நம்ம ஜேகே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்துமே முடிய மாட்டேன்ருச்சு. அவங்க அப்பா இழுத்துட்டு போயிடுறாரு ஜெனிஃபரை. நம்ம ஜேகே எல்லோரும் சேர்ந்து ரொம்ப மோசமாக அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டாங்க. நம்ம ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். வெளியே வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் எடுத்திருப்பார். சொல்லப்போனால் அவர் வந்து ஒழுங்காக யார்கிட்டையும் பேசாமல் அவர் ரொம்ப குடிக்கிற அடிமையாயிடுவார். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்க அப்பா அம்மா எல்லோரும் சமாதானப்படுத்தியிருப்பாங்க. ஜெனிஃபர் என்ன ஆனானே தெரில. அவள் வீட்டிலேருந்து அவளை வந்து அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு மட்டும் தான் தெரிஞ்சுது. இப்படி எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போகும்போது என்ன ஆகிடுதுன்னா நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஜேகேட்ட வந்து தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு. ஏன்னா இதுக்கு மேலே எங்களால் ஒன்று இப்படி பார்க்க முடியாது. நான் வாழ போகிற கடைசி நாள் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஜேகேயும் சமாளிச்சிருப்பார். என் குடும்பத்துக்காக, என் அப்பா அம்மாவுக்காக, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த கல்யாணத்தை நான் சம்மதிச்சேன். என் காதில் நான் தியாகம் பண்ணேன். அவங்க கூட 100 வருஷம் வாழணும்னு இல்லை, ஒரு நாள் வாழணுன்னா கூட ஒரு யுகம் வாழ்ந்த திருப்தியோடு நான் வாழ்ந்துட்டு போயிருப்பேன். அதுக்கு தான் கொடுத்து வைக்கலை. இப்போ மட்டும் என்ன என் வாழ்க்கை என்ன விதிவிலக்கா என்ன, இதெல்லாம் இதோட முடிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிட்டாரு. சொல்லப்போனால் அது எப்படின்னா இங்கு பின்னாடி எழுதியிருப்பார் போல். அந்த நிறையா லெட்டர்ஸில் வந்து அந்த டேரி ட்ராப்ஸ்லாம் விழுந்து ஒரு மாதிரி அழிஞ்சு போயிருக்கு. இந்த பாட்டை நம்ம ஜிமின் பயங்கரமாக அழுகிறாரு. இவ்வளோ என்ன ஜங்குக்கா, நீ அப்போ முதல் ஃபர்ஸ்ட் லவ் கிடையாதா? நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு தான் என்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? நான் தான் கொடுக்க வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா பயங்கரமாக அழுகுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜங்குக்கா உனக்கு என்கிட்ட இது மறைக்க மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிக்கோ அப்படி முடிக்கிறான். நம்ம என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிகோ, அம்மாவுக்கு கண்ணில் தூசி வந்துருச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நம்ம ஜிமினா அந்த புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. ஜிகோ வந்து அப்படியே அழகாக நம்ம ஜிமினா வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜிகோவும் வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி வராரு. டைம் முடிஞ்சிச்சுடா, கிளம்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜிமினாவுக்கு ஒரே தாட் அப்படி தான் போகுது. அப்புறம் என்ன இருக்கும், ஜெனிஃபருக்கு என்ன நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரலை. ஜம்மு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே டைம் கிட்டத்தட்ட 1 வாரம் முடிஞ்சே போயிடுச்சு. நம்மளோட ஜிமினா வந்து நம்ம ஜங்குக்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசியிருக்க மாட்டார். நம்ம ஜங்குக் ஃபோன் அடித்தாலுமே நம்ம ஜிமினா அவ்வளோலாம் வேலையாக இருக்கேன், பிஸியாக இருக்கேன்னு தான் சொல்லியிருப்பார். நம்ம ஜிங்கோட்ட மட்டும் தான் நம்ம ஜங்குக்கா பேசியிருப்பார். அப்படியே என்ன ஆகுதுன்னா அப்படியே 1 வீக் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஜங்குக் யாரோ வந்து வீட்டுக்கு அதை தட்டிகிட்டு இருக்காங்க டொக்குன்னு. நம்ம ஜிமினா வந்து ரொம்ப வந்துக்கவே இல்லை. பொறுமையாக ஏதோ சமைச்சிக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட நம்ம வீட்டுக்கு 2 சாவி இருக்கோம்ல, ஸ்பேர் கீ, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் உள்ளே வராரு. மெதுவாக வராரு. அப்போது சோஃபாவில் தான் நம்ம ஜிக்கு உட்காந்துருக்கான். அப்படி திரும்பி தத்தா
ஜிகோ தங்கம், சவுண்டு போடாத. மம்மா எங்க? மம்மாவா? கிச்சனில் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. டாடா மம்மாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மெதுவாக போகிறாரு. அப்படியே கிச்சனில் போயிட்டு நம்ம ஜிமின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே அப்படியே டக்குன்னு போய் ஹக் பண்ணிடுறாரா. அப்போ நம்ம ஜிமின் கத்திட்டு, பொண்டாட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஐயோ என் அழகான மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நம்ம ஜிமினாவோட கண்ணத்தில் அவர் கண்ணத்தை வச்சு தேய்க்கிறாரு. சரி ஜங்குக்கா விடு, என்னடியாச்சு? ஒன்றும் இல்லைப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே விலகி போய் அவர் பாட்டு சமைச்சிட்ருக்காரு. என்னடியாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கியா? ஆமாம் ஜங்குக்கா, ஹாஸ்பிட்டலில் ஒரே வேலை. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கா கொஞ்சம் விட. என்னடி, உடம்புலாம் வலிக்குதுப்பா விட, நான் வேணா அமைக்க விடட்டா? இல்லை அதெல்லாம் வேணாம், நீ ஜிகோவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் ஜிகோவை பார்க்குறாரு. ஜிகோ தங்க பிள்ளை, டாடா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பழைய பேசிகிட்டு இருக்காங்க. டாடா உனக்கு என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வா டாடா, எனக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமாடா உனக்கு தான் எல்லாம், ஆனால் என்னை விட மம்மாவுக்கு நிறையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ என்னை விட மம்மாவை லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், உன்னை விட்டு உன் மம்மாவை லவ் பண்ணிட்டுருக்கேன். இது சொல்ல எனக்கு வெக்கமா இல்லைடா? எனக்கு இதில் என்ன வெக்கம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் என்னை விட நீ இன்னொருத்தர் ரொம்ப லவ் பண்ணிச்சாங்கக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ப்ரெசண்ட்டில் நம்ம ஜங்குக் பார்க்க இப்படி தாண்டா இருப்பார். ஓகேவா, இது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்படியே வந்து டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம ஜிமின் பேசவே மாட்டேங்கிறாரு ஒழுங்காக. நம்ம ஜங்குக்கு ஏனே புரிய மாட்டேங்குது. என்ன என் பொண்டாட்டி என்கிட்ட பழகவே மாட்டேங்கிறா, எல்லாம் கோவமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு, பொண்டாட்டி சொல்லு ஜங்குக்கு, ஏன்டி என்ன பிரச்சனை, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போனால் நம்ம ஜிமினாவுக்கு என்னன்னா, ஜங்குக்கோட லவ் பிரிஞ்சது கஷ்டமாக இருந்தாலுமே ஜங்குக்கு இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டார்ல, அதுதான் இன்னும் வேதனையாக இருக்குது. அதனால தான் அவர் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. என்ன தாண்டி பிரச்சனை சொல்லுடி. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், ஜியோ நீ பார்த்துக்கோ. இப்போ தான் நான் வந்தேன். சரி வந்திருக்கேன், அப்புறம் என்ன பண்ணணும்? என்னடி இப்படி பேசுகிற? கிளம்புறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து போயிட்டே இருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப சேடாகிடுது. கிட்டத்தட்ட ஜங்குக் வந்து நம்ம ஜிமினா வந்து ஜங்குக்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுது. நம்ம ஜங்குக் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்ன ஆச்சு ஏதுன்னே புரியல. நம்ம ஜிமினா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. இப்படியே போகும்போது இன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தத்தா நீ நீ ஏன் மம்மா கிட்ட பேச மாட்டேங்கதாங்க? தெரியலையே, உங்கள் மம்மா ஒரு மேலே என்ன கோவமாக இருக்கா போல். நீ என்ன தப்பு செஞ்ச? தெரியலையே. மம்மா உன்னை எவ்வளோ லவ் பண்ணாங்க? நான் எவ்வளோ உங்கள் மம்மாவை லவ் பண்ணுறேனோ அந்தளவுக்கு உங்கள் மம்மாவை லவ் பண்ணுறாங்க. அப்படியா? நீ நீ என் மம்மாவை ரொம்ப லவ் பண்ணியா? ரொம்ப ரொம்ப. அப்போ எனக்கு கதை சொல்லியா? என்ன கதை வேணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுகிறத வந்து நம்ம ஜிமினா வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு கேட்டுட்ருக்காரு. அப்படின்னு எனக்கு நீயும் அம்மாவை ஃபஸ்ட்டு எப்போ நீ மீட் பண்ணிங்கன்னோ அப்புறம் வந்து எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சொல்கிறியா? தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அப்புறமாட்டி கரடிக்கிட்ட என்னக்கிட்டேயே சொல்லுவேன்ல. அவங்களுக்கு தான் தெரியுமே, பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்கோ கேங்க சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே ஒரு கதையை சொல்கிறாரு. சொல்லப்போனால் நம்ம ஜேகே வந்து ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகிருப்பார்ல. அதனால் என்னென்னா அவருக்கு வந்து அவ்வளோதான் தூக்கம் வந்திருக்காது, நைட்டாக தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பார். அதனால் என்னென்னா அப்பப்போ டாக்டரை போய் பார்த்து இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி உனக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க வந்து ஜேகேவோட அப்பா வந்து, நான் உனக்கு ஒரு பையனை பார்த்துருக்கேன். பையனையா? ஆமாம், அவன் பேர் ஜிமின், ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் இல்லை அவன் டாக்டராக இருக்கான்.
நீ வேணா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோவை கொடுக்கலான்றதுக்கும் தேவையில்லப்பா, நீங்கள் பார்த்துட்டிங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா எங்கடா போகிற அப்படின்னு ஜேகேவோட அம்மா கேட்டோன்னே ஹாஸ்பிட்டல் தாம்மா, டெய்லி போவேன்ல, அவர் வர சொல்லியிருக்காரு. போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்பயும் போல் இந்த மாதிரி வந்துட்டு மாத்திரை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வராரு. ஓகேவா, வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் என்னால் அவருக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. இந்த குழந்தைங்களுக்கு வார்டு இருக்கும்ல, அங்கே தான் சவுண்டு கேட்குது. நம்ம ஜேகே பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ தான் அங்கே ஒருத்தர் நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. அந்த ஒருத்தவங்க வந்து நின்றுக்கிட்டு வந்து அழகாக வந்து கதை சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம ரோமியோ ஜூலியட் எடுத்துக்கலாமா. ரோமியோ வந்து முதல்ல அவருக்கு யாரை தெரியுமா பிடிச்சிருந்துச்சு? ரோசலினா. ஆனால் ரோசலின் மட்டும் ரோமியோட வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நம்ம ஜூலியட்டு கிடச்சிருக்க மாட்டாங்க. இந்த லவ் யாருக்கு எத்தனை தடவை வேணால் வரலாம். ஒருத்தருக்கு ஒரு தடவை வரலாம், 2 தடவை வரலாம், ஏன் எவ்வளோ தடவை வேணால் வரலாம். ஆனால் இந்த ஜூலியட்ன்ற ஒருத்தி வாழ்க்கையில் ஒரே தடவை தான் வருவாள். அதே மாதிரி தான் எல்லா வாழ்க்கையிலையுமே நம்மளுக்குன்னு அன்பு காட்டுறதுக்கு அந்த ஒரு பர்சன் வருவாங்க. ஆனால் அந்த பர்சனை எக்காரணத்தை கொண்டு நம்ம காயப்படுத்திடுவோ இல்லை கஷ்டப்படுத்தி அவங்கள வாழ்க்கையிலேருந்து பிரிச்சிடவோ கூடாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் நம்மளுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பர்சன் கதையை சொன்னோன்னே எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கை தட்டுறாங்க. எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக வராங்க. நம்ம ஜேகேக்கும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஏன்னா அந்த பர்சனோட முகம் தெரியல, திரும்பி இருக்காரு. என்னன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து டாக்டர் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்ம ஜேகே பக்கத்தில் வந்து. அப்போ வந்து அப்படியே நம்ம திரும்புகிறாரு அந்த பர்சன். ஆமாண்டா, அது நம்ம ஜிமினா தான். அவர்கிட்ட எல்லா குழந்தைங்களும் அவர்கிட்ட வந்து பேசி விளையாடிக்கிட்டு இருக்கிறது, ஜாலியாக விளையாடிக்கிட்டு அப்படி இருக்காங்க. நம்ம ஜிமினாவும் அப்படி தான் அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது, ஜிமினா கீழே இறங்க அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னோடனே, சொல்லுங்க சிலக்குட்டி அப்படின்னே ஜிமினாவோட கழுத்து ஐ லவ் யூ அப்படின்னே லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது டாக்டர் ஜிமின் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு, இருங்க நர்ஸ் வரேன், சரி நான் உங்களெல்லாம் லேட்டாக பார்க்குறேன், பாய் பாய் ஜெமினா அப்படின்னு எல்லோரும் அழகாக க்யூட்டாக பாய் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஜிகே அப்படியே நம்ம ஜிமினை கவனிக்கவே இல்லை, அப்படியே தாண்டி போகிறாரு. ஸோ அப்படியே கதவு என்ட்ரன்ஸில் தான் நம்ம ஜிகே இருப்பார். அப்படியே அவர் ஜிமினா வந்து அப்படியே நம்ம ஜிகே கிராஸ் பண்ணும்போது நம்ம ஜிகேக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங். நம்ம நம்ம ஜிம்னாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன ஆகுதுன்னா டைம் ஸ்கிப். இப்படி என்ன ஆகுதுன்னா அடுத்து நம்ம ஜேகேக்கு வந்து மேரேஜ். எல்லாருமே வந்து ரொம்ப இதாக வெயிட் பண்ணிக்கிட்டு ஆர்வமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சர்ச்சில் இருக்காங்க, எல்லாம் ஆர்வமாக எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக பாரு நம்ம ஜேகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும் போது நம்ம காயெல்லாம் பாடுறா அந்த ஆண்டி செம்மையாக இருக்குது, எங்கே போனாலும் ஆண்டி சை அப்படி திட்டுறாரு. கதை எல்லா கதையிலையும் ஆன்டி வெறியனாகவே இருக்கான். கொஞ்சமாவது அவனுக்கு நல்ல ஒரு ஜோடியாக போட்டு தொலைங்கலை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதை என்னெல்லாம் திட்டுறாரு. சரி நம்ம டைம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்படியே இருக்கும்போது நம்ம டைம் என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஃப்ரெண்டோட கல்யாணம்னால அவர் அப்படியே எல்லாரும் இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க இடிச்சிடுறாரு. 2 பேருக்கும் என்னன்னா அவங்க ஹெட்டு இடிச்சிருக்கோம். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறாரு அந்த பர்சன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க அப்படி பார்த்தா அந்த பர்சன் அழகாக பூனைக்குட்டி மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. நம்ம டேங்க அப்படியே ஸ்டன்னாகி நின்றாரு. ஐயோ ஏங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கத்துறாரு. ஆமாண்டா அது நம்ம யோகி தான். அம்மா என்ன இடி அப்படின்னு ஐயோ அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. சொல்லப்போனால் அவர் அசையவே இல்லை. ஐயோ அறிவு கெட்டவனே, ஏதாவது நாள் தான் 6 அடிக்கே வளர்ந்துருக்க, மூளை இருக்கா, பார்த்து வந்துருக்க மாட்டியா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டயாங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அப்படியே அந்த பர்சனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம் நம்ம இவங்க வேணால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட்டி கட்டி தங்க கட்டி கட்டி கொள்ள கொஞ்சம் வாடி கட்டி கொள்ள குட்டி கொடு நட்சத்திரம் ஒரு கோடி அடிபட்ட
நம்ம யூங்கியை பார்த்து நம்ம டயாங் விழுந்துற, அப்படியே நம்மளோட இங்கே கட் பண்ணால் நம்ம ஜேகே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே இந்த வராங்க. அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ஒரு பர்சன். நம்ம ஜேகே அப்படியே திரும்பி பார்த்தா அவ்வளோதான். அவர் செம்ம ஷாக்கு. ஏன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்பே நம்ம ஜேகேக்கு இதே ஒன்று தோணியிருக்கும். இப்போ அவர் அவ்வளோ அழகாக வராரு. சொல்லப்போனால் அந்த ஒயிட் ஷூட்டில் அப்படி செம்ம அழகாக வராரா. அவ்வளோதான் நம்ம ஜேகே இன்னும் ஒரு மாதிரி அவருக்கு ஸ்டன் ஆகிட்டார். அப்படியே 2 பேரும் நிற்கிறாங்க. அப்படியே ஃபாதர்லாம் அப்படியே கேட்க ஆரம்பித்து அப்படியே கல்யாணமும் ஃபினிஷ் ஆகுது. அப்படியே நான் டைம் ஸ்கிப் சொல்ல போனால் நம்ம ஜிமினாவுக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அவங்க அம்மா அப்பா தான் அப்படியே விடாப்படியாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் எப்போ அவர் ஜேகே பார்த்தாரோ அப்போவே நம்ம ஜிமினுக்கு நம்ம ஜேகே பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம டயாங்கு, நம்ம காய் எல்லாருமே நம்ம ஜேகே பற்றி நல்லவன், அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான், அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனாலே நம்ம ஜிமினுக்கு நம்ம ஜேகே ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கு நம்ம ஜேகேக்கு லவ் மேட்டர் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜேகே நல்லவன் அப்படி மட்டும் தான் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜிமினா தான் பேசுகிறாரு. ஜங்கக்கா, நம்மளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, நம்மளுக்கு அதனால் நம்ம 2 பேர் பேசிக்கினதும் கிடையாது. அப்படிலாம் நினச்சி நீங்கள் இது பண்ண வேணாம். நான் ஒரு ஒய்ஃபாக நான் நல்லா தான் உங்களுக்கு பண்ணுவேன். நீங்கள் உடனேலாம் என்ன லவ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு போக போக எனக்கு பிடிக்கும், நான் லவ் பண்ண வச்சுருவேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவனுக்கு. ஆமாம், அவ்வளோ கான்ஃபிடென்ட் தான். பார்க்கலாம் அப்படின்னு அவர் அப்படியே படுத்துடுறாரு. நம்ம ஜிமினா அப்படியே சிரிச்சுக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன ஆகுனா, நம்ம ஜேகேக்கும் போக போக நம்ம ஜிமினாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம ஜிமினாவோட லவ் ஜேகேவோட லைஃப்பையே மொத்தமாக மாற்றிருக்கும். அவங்க 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ அளவுக்குன்னா, கல்யாணம் ஆன 1 இயர்லேயே நம்ம ஜேகே பிறந்திருப்பான். அந்த அளவுக்கு நம்ம ஜேகே ஜிமினாவை ரொம்ப லவ் பண்ணுவார். என்ன சொல்லப்போ நம்ம ஜிமினாவோட லவ் நம்ம ஜேகேவோட பெயின், அவரோட எல்லா கஷ்டத்தையும், அப்புறம் அவரோட என்ன இதையும் மாற்றி இவரை மொத்தமாகவே நம்ம ஜேகேவை மாற்றி ஒரு புது மனுஷனாக கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம ஜிமினா நம்ம ஜேகே லவ் பண்ணுவார். நம்ம ஜிமினாவும் அப்படி தான். இப்படி தான் நானும் அம்மாவும் மீட் பண்ணி கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி அழகான ஒரு வாழ்க்கை. இன்னும் அழகாக்குற மாதிரி தான் என் ஜிகா குட்டி நீ பிறந்த. இன்னும் எங்கள் லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன, எங்கள் லைஃப்பில் இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடந்துச்சு. எல்லாருமே மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. நானும் அம்மாவும் டிஃப்ரெண்ட்டாக மீட் பண்ணி கல்யாணம் பண்ணி லவ் பண்ணோம். ஓ தாத்தா சூப்பர் தாத்தா, சூப்பர் தாத்தா சூப்பர் அப்படின்னு சொல்லி அழகாக கை தட்டுறான். அம்மா அப்போ எப்படி தாத்தா அம்மா விட்டுட்டு என்னையும் அம்மா விட்டுட்டு 1 month இல்லை 1 week தனியாக இருந்தேன்? அதுவா, ஆமாம் ஜீவம், இப்போலாம் தனிமையாக இருக்கணும் இல்லை கஷ்டமாக இருக்கணும் டைரி எழுதுவேன். ஆனால் உன் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் அதை எழுதுறதை விட்டுட்டேன். ஆனால் இந்த 1 வாரத்தில் உன் அம்மா இல்லாமல் நான் டைரி எழுதியிருக்கேன், இதை போய் உன் அம்மாட்ட கொடு அப்படின்னு அவர் கொடுத்து விட்றாரு. நம்ம ஜிம்மின் காதில் விழுவது அப்படி திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜிகு அழகாக ஓடி மம்மா என்ன டைரி தாத்தா அவனுக்காக எழுதினாரா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நம்ம ஜிம்மினாவும் அப்படியே வாங்கி பார்க்குறாரு. அப்படியே அதை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. டியர் டைரி, நான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, தனிமையே எனக்கு கொள்ளுது. என் ஜிமினா எங்கே பார்த்தாலுமே அவன் மட்டும்தான் தெரிகிறான். இந்த நியூயார்க் நகரத்தில் நான் மட்டும் இந்த கேண்டிலோட 4 சவுத்துக்குள்ளே கஷ்டத்தோடு இருக்கேன்.
அப்படின்னு சொல்லி அந்த டைரி அப்படியே நம்ம ஜிமினா படிக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பில் 100 தடவை உந்தன் பெயரை எழுதும் என் பேனா, எழுதியதும் எறும்பு மொய்க்க பெயரும் வாரதல்ல தேனா. என்று பூமி இருந்தும் இந்த தருணத்தில் குளிர்காலம் கோடையானதேனோ. அன்பே நீயும் வந்தா செந்தணல் கூட பனி கட்டி போல மாறுமே. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தியும் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. கேட்டோடனே நம்ம ஜிமினாக்கு செமையாக அழுகா வந்துடுது. அப்படியே ஓடி போய் நம்ம ஜங்குக்கு சொல்லப்போனால் நின்றுட்டுருப்பாரு. அவரை போய் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. நம்ம சாரி ஜங்குக்கா, நான் வேணும்னு அப்படி பண்ணலை அப்படின்னே. ஓகே ஓகே சரி ஜிமினா ஓகே, பொண்டாட்டி அழுகாதடி, நான் புரியுது நீ எனக்கு இது மேலே ஏதோ கோவத்தில் இருந்திருக்க, அதனால் பேசாமல் இருந்திருக்கேன்னு. நான் தப்பு செஞ்சா என்ன அடி என்ன வேணா பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு பேசாமல் மட்டும் இருக்காதடி அப்படின்னு சொல்லி அப்புறம் அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலுமே மாரி சாரி ஜிமினா, ஆனால் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னா அவரும் பண்ணிட்டு அழுக. இல்லை நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் ஜங்குக்கா, நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே முகத்தை பார்த்து நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போராட்ட வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோடனே தாத்தா மம்மா என்னாச்சு? ஐயோ ஒன்றும் இல்லாச்சிக்கோ, அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டோம். அச்சோ சரி சண்டை போட்டுக்கிட்டீங்க, அதுவா பப்பா ரொம்ப சேட்டை பண்ணாரு அடிச்சிட்டேன். ஐயோ அம்மாலாம் அடிக்காதீங்க, பப்பாவும் தாத்தாக்கு வலிக்கும்ல. ஆமாம் அதான் அம்மா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நானும் வரட்டா பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிகாவை தூக்கிக்கிறாரு ஜிமினா. எனக்கு நீங்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே இப்படி சொன்னானே நம்ம ஜிமினா ஒரு மாதிரி, ஒரு நாள் தானே ஜங்குக்கா, அந்த நீ பாட்டு ஆசை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஜிமினா என்ன பண்ணிப்பான்னா, இந்த மாதிரி நம்ம இவர் ஜெனிஃபர் அவரோட ஆல் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுறாரு. ஜெனிஃபரோட அப்பா இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு போய் மீட் பண்ண போகிறாரு. வாப்பா உனக்கு உட்காரு. அவர் ரொம்ப மரியாதை கொடுத்து அப்படி நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு தான் இந்தாப்பா இது சாப்பிட்றியா அப்படிலாம் கேட்டோன்னே இல்லை ஜெனிஃபர் நான் காலேஜ் டேஸில் பார்த்தது, நான் டாக்டர் ஆனதுக்கப்புறம் வெளியூர் போயிட்டேன், இப்போ தான் பார்க்கணுன்னு வந்தேன், அதான் நல்லா கரெக்டான டைமுக்கு வந்திருக்கப்பா. இன்னைக்கு மதியானம் இப்போ தான் போகிறேன் அழைக்கிறதுக்கு, அவன்கிட்ட பேசியே ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ தான் வந்து வரா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே அந்த ஜெனிஃபருக்காக நம்ம ஜிமினா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது வரா, பார்த்தா ஆளு டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அந்த ஃபோட்டோ நம்ம ஜிமினா வந்து டைரியில் இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்துருப்பார்ல, அதில் இருக்கிற பொண்ணு மாதிரி இல்லை, வேறு ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. என்னடா அது கரெக்டான அட்ரஸ் தானா அப்படின்னு நம்ம ஜிமினா பார்க்கும்போது, என்னப்பா அதான் ஜெனிஃபரு, ஆனால் ஆளே மாறிட்டால, அது அப்படிதான் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கம்மா போன அப்பாட்டப்பெல்லாம் பேசுகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ பேசி ட்ரை பண்ணுறாரு. அவள் மூஞ்சி கூட காட்ட மாட்டேங்கிறா, அவள் பாட்டு வண்டியில் ஏறி போயிடுறா. போய் என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்து அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்புறம் வரா. சொல்லப்போனால் அவங்க அம்மா கோமாவில் இருப்பாங்களே, அவங்கள கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போவா. அந்த மாதிரி பார்க்குறா. அப்படி என்னன்னா வெளியே வரா. அப்போ தான் நம்ம ஜிமினா, ஜெனிஃபர் நைஸ் டு மீட் யூ, நான் தான் ஜான் ஜிமின், ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்னோடனே அப்போ நான் யார் அப்படின்னு கேட்குறா.
அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் கட்டுறாங்க. நம்ம ஜிமினா அவசரமாக குக் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக் அப்போன்னு எந்திரிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஜிகோ தான் உட்காந்துருக்கான். ஜிகோ என்னடா ஆச்சு? அப்போ ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு. என்னடா காலையில் புது ட்ரெஸ்லாம் போட்டு உட்காந்துக்கிற? அதுவா மம்மா தான் சொன்னாங்க போட்டு விட்டாங்க. அப்படியா? நீயும் போ, மம்மா நீ ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்க பாரு, போட்டு வா அப்படின்னே. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேகே அப்படி குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை போடுறாரு. என்னடா எனக்கு மட்டும் நார்மலாக இருக்குது, உனக்கு மட்டும் சூப்பராக இருக்குது. போடா, மம்மாவுக்கு நான் தான் எப்பவுமே ஸ்பெஷல். இரு இப்போ என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கீழே வராரு. பார்த்தா நம்ம ஜிமினா அவசரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரா. ஜிமினா அப்படின்னே இந்தா ஜேகே காஃபி அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே அவர் சமைக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. தேங்க்யூ. என்னடி காலையில் செம்ம ஒர்க்கு? என்ன வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க? ஓ என்ன உங்கள் அப்பனா? உங்கள் அப்பனோட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. நான் கேட்டேன். உனக்கு என் அப்பன்னு சொல்ல தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அவங்க இருக்கும் போது கதை தட்ட, டேய் காதில் விழுவுதில்ல போய் தரடா. முன்னாடி மரியாதை சூப்பராக கொடுக்குற. ஆமாண்டா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எப்படி காஃபி கப் எடுத்துட்டு அப்படியே போய் கதவை திறந்தா அப்படியே ஸ்டன் ஆகிறாரு. அப்படியே அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஜெனிஃபர். அவ்வளோதான், நம்ம ஜேகே கையில் இருக்கிற காஃபி கப் அப்படி கீழே போட்டுடுறாரு. நம்ம ஜிமினாவை அப்படியே 1 செகண்ட் ஸ்டாப் ஆகி பார்க்குறாங்க. ஜெனி, ஹை ஜங்குக் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு உட்காடுறாங்க. சோஃபாவில் உட்காரு அப்படின்னே அவள் ஜாலியாக போய் உட்காந்துட்டு உட்காரு ஜங்குக் அப்படிங்கிறா. அப்படியே உட்காடுறாங்க. நம்ம ஜிமினா என்ன பண்ணுறாருன்னா அந்த உடஞ்சி போன இதாக இருக்கும்ல அந்த கப்பலை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே போகிறாரு. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது டப்புன்னு சவுண்டு கேட்குது ரூமில். நம்ம ஜேகே அப்படியே பார்த்துட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாடி ஏறி போனால் நம்ம ஜிகோ தெரியாமல் ஒரு கிளாஸை கீழே தள்ளி விட்டுருப்பான். அதான் நம்ம ஜிமினா எடுத்து வச்சுட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நம்ம ஜேகே வந்து உட்கார்ந்து நான் எடுத்து வைக்கிறேன். இல்லை வேணாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது என்னை பார்க்குறதுக்கு அவனே நம்ம ஜிமினா டக்குன்னு நோட் எடுத்துக்கிட்டார் டைரியை. நம்ம ஜேகே போய் ஷாக்கா இது உனக்கு அதை நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் டஸ்ட்பினில் போட்டு ஜிகோ நீ போய் உன்னோட டாய்ஸ்லாம் எடுத்து வை. சரி மம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் தான் வர சொல்லியிருந்தேன். என்ன? ஆமாம், ஆனால் ஏன் எல்லாம் உனக்காக தான் ஜங்குக், உனக்காக தான். என்ன? ஆமாம், அந்த டைரியில் அந்த ஒரு வார்த்தையும் என்கிட்ட சொல்லுது ஜங்குக். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்க, அழுது இவ்வளோ கஷ்டம். அது எப்படி ஒரு நாள் வாழ்ந்தாலுமே ஒரு யுகா வாழ்ந்த சந்தோஷம் இருக்கும்னு சொன்னியடா. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தையும் மனசில் வச்சுட்டு கூட இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கேன். நம்ம இந்த 100 வருஷத்துல அதுக்கப்புறம் நீ ஒரு தடவை கூட யோசிச்சிடக்கூடாது பாரு, நம்ம அந்த வாழ்க்கையை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்படி மட்டும் நீ யோசிச்சா என்னால் தாங்க முடியாது ஜங்குக். உன் ஆசை தான் என் ஆசை, உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உன் வாழ்க்கை தான் என் வாழ்க்கை ஜங்குக். எல்லாமே நம்ம 2 பேர் தான். என்னால் முடியாது ஜங்குக், நீ ஒரு தடவை கூட அதை யோசிச்சிடக்கூடாது. அதான் இது இன்னைக்கு உனக்கான நாள், நீ உனக்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட வந்து சொல்லிட்டு போய் நம்ம ஜங்குக் தான் இல்லை தொடாத, நான் கிளம்புறேன், இது உனக்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. நம்ம ஜிமினா வந்து அப்படியே நம்ம ஜிகோ தூக்கிட்டு அப்படியே போகலான் இருக்கும்போது ஜெனிஃபர், ஜங்குக், ஜிமினா சொல்லு, நான் கிளம்புறேன். ஹே இதான் குட்டி ஜிகோவா, ஹாய் நான் தான் ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவருக்கு வந்து டாய் கொடுக்குறாங்க. வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஜிமினா சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஆண்டி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிகோக்கு ஒரு கிஸ்ஸை போடுறா. நம்ம ஜிமினோ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜேகேவையும் ஜேகே பார்த்தோன்னே நம்ம ஜேகே பார்க்குறாரு. நம்ம ஜிமினா ஒரு சின்ன ஸ்மைலை போட்டு போகிறாரு. ஜேகேக்கு மனசே இல்லை. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு
அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணலான்னா சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறா. அவள் எல்லாரும் இடத்துக்கு அப்படியே சுற்றுறாங்க 2 பேரும். நிறைய இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அந்த 1 டே ஃபுல்லாக நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. இந்த மாதிரி நம்மளோட அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணு வந்து சாரீலாம் கட்டிட்டு வந்து காட்டுறா. நம்ம ஜேகே அப்படியே வந்து சிரிக்கிறாரு. என்ன, நான் காலேஜில் பார்த்த என் ஜெனிஃபருக்கும் இப்போ பார்க்குற ஜெனிஃபருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருக்கலாம், என்னோட உட பேச்சு இதெல்லாம் மட்டும்தான் மாறி இருக்குது. என் மனசு அப்படியே தான் இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்கிறா. அப்படியே என்னென்னா அவள் ஹக் பண்ணுறா ஜங்குக்கை. அது அப்படியே நம்ம ஜிம்னா டக்குன்னு எழுந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யுங்கி என்னடா ஆச்சு? ஒன்றால் யுங்கி என்னடா உடனே நம்ம டயாங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகா கூப்பிட்டு வராரு. ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஜிகாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகாவை தூக்கிட்டு போகிறோன்னே என்னாச்சு, இவனே வரான் இவனே போகிறான் என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் அவசரமாக வீட்டுக்கு போகிறாரு ஜிகாவை தூக்கிட்டு. போய் பார்த்தா வீடே அமைதியாக இருக்குது. நம்ம ஜிமினாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக் அங்கே நின்றுட்டுருக்காரு. அங்கே பார்த்தா நம்மளோட ஜெனிஃபரோட கோட்டு மட்டும் ஒன்று கிடக்கு. அப்படியே வந்து நின்றுட்டு ஜெனிஃபர் எங்கே அப்படின்னு ஜங்குக்கிட்ட கேட்டால் நம்ம ஜங்குக்கு அப்படியே வானத்தை காட்டுறாரு. பார்த்தா அந்த ஃப்ளைட் அப்படியே போகுது. என்ன ஜங்குக்காச்சு உடனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கை காட்டினா அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குல்ல, அந்த லெட்டர் இருக்குது. அது அப்படியே நம்ம ஜிமின் எடுத்து படிக்கிறாரு. டியர் ஜிமினா, நான் தான் ஜெனிஃபர். என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு நாளை கொடுத்த நீ, உன்னை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டில் நீ எங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு போனேன். ஆனால் எங்களுக்கு தேவைப்பட்டதோ ஒரு மணி நேரம் தான். முதல் 5 நிமிஷம் மௌனத்தில் போச்சு. 2வது 5 நிமிஷம் கொஞ்சம் குடும்பத்தை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் முழு 10 நிமிஷம் பேசணும். அந்த பேசின முழு 10 நிமிஷமே அவர் வாயிலிருந்த வந்த ஒரே வார்த்தை ஜிமின் ஜிமின் ஜிமின். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜங்குக்கோட வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கலந்துருக்கேன்னு சொல்லி. நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பொருள் நம்மளை விட்டு போயிடுமோ இல்லை யாராவது எடுத்துப்பான்னு சொல்லி தான் நம்ம அதை பொத்தி பார்த்துப்போம். ஆனால் அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறத விட இன்னும் பத்திரமான இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷத்தை கொடுத்த ஒன்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது எழுதியிருக்கு. அவ்வளோதான் நம்ம ஜிமினாக்கு ஒரு மாதிரி கண்ணீரே வந்துடுது. அப்படியே என்ன பண்ணுறாரு, நேராக நம்ம ஜங்குக்கிட்ட போயிட்டு நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே மௌனமாக நம்ம ஜிமினா பார்க்குறாரு. ஜங்குக், என்கிட்ட நீ ஏன் மறைச்ச? நீ உங்ககிட்ட 2வது நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. போனோடனே நம்ம ஜங்குக் அப்படியே திரும்பி நம்ம ஜிமினா ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் அழுகிறாரு. சொல்லப்போனால் எனக்கு ஏன் ஜிமினா இவ்வளோ நல்லவனாக இருக்கேன், ஏன் இவ்வளோ லவ்வோடு இருக்கேன். உலகத்தில் எந்த ஒரு கணவனாக இருந்தாலுமே அவன் ஒய்ஃபுக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் ஒய்ஃபு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி. ஆனால் நீ அந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு எனக்காக கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு போன்னு சொல்கிறேன் ஜிமினா. ஏன் ஜிமினா இவ்வளோ லவ்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. எனக்கு வாழ்க்கையில் நீ வேறு யாரும் வேணாம் ஜிமினா, அது முடிஞ்சு போன விஷயம். உன் காதல் அது மொத்தமாகவே என்னை மாற்றிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது ஜிமினா. அது நான் எப்போயோ ஏதோ எழுதுனது. ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான். ஐ எம் ஆல்வேஸ் லவ்ஸ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறாரு. நம்ம ஜிமினா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஜிகோ தாத்தா மம்மா அப்படின்னு ஓடி வரான். அப்படியே அவனை தூக்கிக்கிறாங்க. மம்மா எப்போ மம்மா? என்ன எப்போ? குட்டி தங்கச்சி வருவா? அட பாவி. அப்புறம் நம்ம ஜெயிக்கவும் இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுறா வந்துடுவான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் அப்படி சிரிக்கிறாங்க. ஹாப்பி என்டிங்.